அந்த அமிர்த கலசம் வந்து எல்லார்கிட்டையும் உங்க அம்மாவை வந்து விடுவிக்கிறதுக்காக அண்ணா சொன்னாங்க இல்லையா, அமிர்த கலசம் வந்து எடுத்துக்கிட்டு கருடன் வராரு. இந்திரன் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தோடனே பெருமாள் வந்து தோன்றினாரு. பெருமாள் தோன்றி அமிர்த கலசம் கொண்டு வந்துட்டியா அப்படின்னுட்டு அண்ணா வந்து அந்த பாமா அவ்வளோ டீட்டெயில்ஸ் நான் ஆக்சுவலி எடுத்து வைக்கல. அண்ணா எனக்கு சொன்னது ரொம்ப தேங்க்யூ அண்ணா. அந்த மாதிரி அமிர்த கலசம் கொண்டு வருவாங்க. இன்னைக்கும் வந்து ஸ்ரீரங்கத்துல கோவில்ல பாத்தீங்கன்னா அமிர்த கலசத்தோட பக்தன் வந்து காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விஷ்ணு பகவான் வந்தாச்சு. வந்துட்டு ரெண்டு பேர் விஷ்ணு பகவானும் கருடனும் இப்போ ரெண்டு பேரும் மட்டும் பேசிக்கிறாங்க. கருடனை பார்த்து விஷ்ணு பகவான் வந்து கேட்கிறாரு, நான் உனக்கு ஒரு வரம் தரணும் அப்படின்னு. உடனே வந்து கருடன் சொல்றாங்க, நானும் உங்களுக்கு ஒரு வரம் தரணும் அப்படின்னு. ரெண்டு பேரும் அதே இதில் வரும் பாருங்க. இப்போ பெருமாள் சொல்றாரு, முதல்ல நீன் கேளுப்பா அப்படின்ட்டு. வந்து கருடன் சொல்றாங்க, நான் வந்து உங்களுக்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ பெருமாள் சொல்றாங்க, நீ வந்து எனக்கு கீழே இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கும் சதாஸ்துன்னு சொல்லிடுறாங்க. இப்படி கருடனுக்கு ஒரு டவுட் வந்தது, எப்படி நான் வந்து உங்களுக்கு மேல இருக்கணும்னு கேட்டதுக்கும் சதாஸ்துன்னு சொன்னீங்க, நான் வந்து உங்களுக்கு கீழே இருக்கணும்ட்டு நீங்க என்கிட்ட கேட்டதுக்கும் சதாஸ்துன்னு சொல்லணும், நான் நீங்க கேட்க வரத எப்படி இது பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு இப்போ பெருமாள் சொல்றாரு, நானு வாகனமா எனக்கு இருக்கும்போது நீ வந்து எனக்கு கீழே இருக்க கருடா அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் வந்து கோவில்ல இருக்கும் போச்ச கொடிமரத்துல நீ எனக்கு மேல இருப்ப அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால வந்து இப்ப கூட நம்ம 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 எங்க பாக்குறோம், நம்ம கொடிமரத்தை எல்லாம் அப்படி கொடுக்குறதுன்னு முதல்ல போய் சாமியதான் பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடிமரத்தை பார்த்துட்டு மேல வந்து கருடன் இருக்காங்களான்னு இதுக்கப்புறம் யாராச்சும் நோட் பண்ணலாம். நான் நோட் பண்ணதில்ல. இதுக்கப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போனா நோட் பண்ணிக்கலாம். கொடியில வந்து மேல டாப்ல கருடன் நினைப்பாங்க. உள்ள என்ட்ரானே பெருமாளுக்கு முன்னாடியே வந்து கருடன் இருப்பாங்க. கருடனை பார்த்துட்டு அப்புறம் துவாரபாலகர் ஜெயன் பார்த்துட்டு அப்புறமா நம்ம பெருமாளை போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பெருமாளே சொல்றாரு. அதனால வந்து இது ஒரு வரம் ஆச்சா கருடருக்கு. இப்போ இந்த வரம் வந்துருச்சு கருடருக்கு. இந்த வரம் அந்த மேல இப்போ வந்து கருடனே தான் வந்து பெரிய ஆழ்வாரா வந்து பிறக்கிறாரு. அந்த ரீசன் நான் பின்னாடி சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி ஆண்டாள் வந்து கருடனுடைய வருத்தத்தை வந்து நீக்கிறதுக்குன்னு ஆண்டாள் வந்து அவதாரம் பண்றாங்க. அதுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னன்னா மகாபாரதத்துக்கு போலாம். இப்ப நம்ம மகாபாரதத்துக்கு போகும்போது பகவத்கீதை வந்து யாருக்கு சொன்னது, கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொன்னது மகாபாரதம். ஓகேங்களா. இப்போ கிருஷ்ணர் வந்து பார்த்தசாரதிய கிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லும் போது வேற யாராச்சும் கேட்டாங்கன்னா யாருமே கிடையாது. அந்த டைம்ல அவருடைய கொடியில யார் இருந்தது, அனுமன் இருந்தது. ஏன் அனுமன் இருந்தாருன்னா, பீமன் போயிட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு மலையில போய் தபஸ் பண்ணி அனுமனுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அனுமன் வந்து ப்ராமிஸ் பண்ணாரு, என்னன்னா நீ வந்து அந்த போர்ல போகும்போது உனக்கு நான் கொடியில வந்து நான் இருப்பேன் அவனுடைய ரதத்துல அப்படின்ற அவர் சொல்லியிருந்தார். அதனால அவர் வந்து அர்ஜுனுக்கு மேல கொடி பறக்கும் மகாபாரத அந்த போர் அந்த ரதத்தை வந்து ஆஞ்சநேயர் இருப்பாரு. நம்மளுக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ என்ன கொஸ்டின்னா, இப்போ பகவத்கீதை வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது துரியோதனை நீங்க நின்றுட்டு கேட்குறாங்க பீஷ்மர் கிட்ட, என்னன்னா இப்பதான் நல்ல சான்ஸ். அப்போ அவர் வந்து பகவத்கீதை சொல்லும் போது உலகம் எப்படி நின்றுட்டு இருக்கும், எல்லாமே ஃபுல்லா அப்படியே நின்றுட்டு இருக்கும். கிருஷ்ணர் மட்டும்தான் அர்ஜுன் கிட்ட பேசுற மாதிரி நம்மளுக்கு காமிப்பாங்க. அப்ப எல்லாமே நிற்கும் போது அப்போ வந்து துரியோதனை வந்து பீஷ்மர் கிட்ட சொல்றாங்க, பீஷ்மரே இப்பதான் நல்ல சான்ஸ், நம்ம எதிரியை போய் சீக்கிரமா தாக்கிடலாம் அப்படின்ட்டு. அப்போ பீஷ்மருக்கு வந்து இப்போ பீஷ்மர் வந்து சொல்றாரு, துரியோதனா நான் உன்னை இது வரையும் அடிச்சதில்லை, என்கிட்ட கையில அடி வாங்கி இதாகாது. இவ்வளோ நாளா என் பரமாத்மா அவளுன்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்போ என் பரமாத்மா வந்து பகவத்கீதையை வந்து போதிச்சுட்டு இருக்காங்க அர்ஜுனனுக்கு. ஒரு காத்துல ஒரே ஒரு பாயிண்ட் வந்து என் காதுல வந்து விழாதான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அதை கேட்க முடியுமா, எனக்கு அந்த வாக்கியத்தை இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இதை நம்ம வந்து வெற்றி பெறதுக்கு சான்ஸ்ன்ட்டு நீ போயிட்டு காசு சொல்ற. இவ்வளோ ஒரு மோசமான கேரக்டர் நீ அப்படின்றது திட்டுறதா பீஷ்மர் வந்து திட்டுறதா சொல்றாங்க. இந்த இடத்துல ஆண்டாள் சொல்றாங்க, என்னுடைய அப்பா கருட பகவான் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ப்ரூஃப்னா,
அந்த வரம் கொடுத்ததெல்லாம் வந்து நான் சொன்னேன். பெருமாளுடைய கருடன் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். அந்த குதிரைகளா இருந்தது. ரதத்தை ஓட்டினார் யாரு? பார்த்த சாரதி இல்லையா ரதத்தை ஓட்டினது? பார்த்தனுக்கு சாரதியா ஓட்டினாரு ரதத்தை கிருஷ்ணன் தானே. அவருடைய குதிரைகளா யார் இருந்தது அப்படின்னா கருடன் இருந்தாங்களாம். கருடன் தான் அந்த குதிரைங்களா இருந்தது ஆண்டாள் சொல்றாங்க. அதனாலதான் என் அப்பா கண்ணன் சொன்ன எல்லாத்தையும் அர்ஜுன் சொன்னாங்கன்னு எனக்கு கேள்வி கிடையாது. என் அப்பா முடிவெடுத்தாரு, அவர் கேட்டதை எனக்கு சொன்னாரு அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. அதனால எல்லாத்தையும் நான் எங்க அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறேன், பெரிய ஆழ்வாருக்கு எல்லாத்தையும் நான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க ஆண்டாள். இது ஒரு செகண்ட் ப்ரூஃப் ஆச்சுங்களா கருடரை பத்தி. தேர்ட் ஒன் என்னன்னா, கருடர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்வதி மாதா வந்து ரொம்ப சோகமா இருந்ததுக்கு நான் அவதாரம் பண்றேன். இப்போ கருடருடைய மகனா கருடருடைய வருத்தத்தை போக்கி கருடருக்கு வந்து நான் ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படின்றதுக்காண்டி நான் பிறக்கணும்னு சொல்றாங்க. தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ வந்து காடு வந்து எப்பயும் பிறந்துட்டாங்க. அப்பாவா இருக்க முடியாது, அம்மாவா இருக்க முடியாது, அண்ணனா இருக்க முடியாது, இருக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன், நான் போய் பிறந்தேன் அப்படின்னா மாமனாரா ஆயிடுவாரு, என்னுடைய அப்பாவா ஆயிட்டாருன்னா இப்ப பெருமாளுக்கு யாரு? மாமனாரா ஆயிடுவாரு. சோ நான் அந்த ஸ்தானத்தை கொடுக்கறதுக்காக நான் போயிட்டு அவதாரம் பண்றேன் ஆண்டாள் சொல்றது. இப்போ என்னன்னா, நான் ஏன் அப்படி வந்து ஏன் வந்து கருடரை வந்து பெரிய ஆழ்வார், இவ்வளவு ஆழ்வார்கள் இருந்தாங்க, ஏன் வந்து பெரிய ஆழ்வார்கள் தேர்ந்தெடுத்தாங்க ஆண்டாள் அப்படின்றதுக்கு இப்போ ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல போறேன். இவ்வளோ ஆழ்வார்கள் இருந்தாலும் இவர் வந்து லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 5th or 6th தான் வராது. இருந்தாலும் இவர் பேர் ஏன் பெரிய ஆழ்வார்ன்ட்டு. ஓகேங்களா? இப்போ வல்லவ தெய்வ பாண்டியர், இப்போ நான் திருப்பியும் பூமிக்கு இப்போ எந்த டைம்ல வந்து எப்படி வரப்போறாங்கன்னு தெரியும். இப்போ வல்லவ தெய்வ பாண்டியருக்கு வந்து ஒரு மனசுல என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க யாருமே எந்த ஆச்சாரியர்களுக்கும் வந்து வேதம் வந்து நல்லா புரிஞ்சதா தெரியல, யாராச்சும் எனக்கு வந்து சொல்றாங்களா அப்படின்றதுக்காண்டி எனக்கு வந்து வேதம் வந்து பெருமாளே வேதத்தை வந்து ஃபுல்லா கரைச்சி குடிச்சு எனக்கு நல்லா சொல்ற ஒருத்தவங்களாம் வந்து எனக்கு கூட வர காமி அப்படின்ட்டு அவர் எப்பவுமே வந்து பெருமாள் கிட்ட வேண்டிப்பாராம். ஸோ அந்த வல்லவ தெய்வ பாண்டிய மன்னருக்கு வந்து அந்த ஊர்ல வந்து விஷ்ணு சித்தர் அப்படின்றது ஒருத்தர் அவதாரம் பண்றாரு. அவரு தான் யாரு? கருடருடைய அவதாரம். விஷ்ணு சித்தர் தான் பிற்காலத்து பெரியாழ்வாருடைய மகள் தான் ஆண்டாள். பெரியாழ்வார் மகர் தான் கோதை ஆண்டாள், ரெண்டும் சேம். ஓகேங்களா? அதுவும் நான் எப்படி வந்ததுன்னு நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். இப்போ விஷ்ணு சித்தர் வந்து வந்துட்டார். இப்ப வந்து பிறந்துட்டு விஷ்ணு சித்தர் வந்து ஒரு நல்ல வேதத்தை ஃபுல்லா படிச்சு குடிச்சவர். ஏன்னா கருட பெருமாள் வந்து ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான், உனக்கு தான் எல்லா வேதமும் தெரியுமே கருடா, நீ போய் விஷ்ணு சித்தர் அவதாரம் பண்ணு பூமியில அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. ஓகே, விஷ்ணு சித்தரா வந்து கருடர் வந்து அவதாரம் பண்ணியாச்சு. அவர் வந்து மன்னருக்கு வந்து எல்லா வேதத்தை பத்தியும், ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, அதர்வண வேதா, எல்லா வேதத்தை பத்தியும் நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ராஜாவுக்கு வந்து இவ்வளவு நாள் இந்த சந்தேகம் எல்லாம் போய் அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஓகே, விஷ்ணு சித்தர் மாதிரி யாருமே கிடையாது வேதத்தை கரைச்சி குடிச்சவங்க அப்படின்றது ஒரு சந்தோஷமா போச்சு. நம்ம நாடை பத்தி எல்லாம் பெருமையா பேசணும்ட்டு விஷ்ணு சித்தருக்கு வந்து ஒரு யானை மேல எல்லாம் உட்கார வச்சு ஒரு ஊர்வலம் மாதிரி கூட்டிட்டு போவாங்க இல்லையா, அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி கூட்டிட்டு போறாங்க ரோடு எல்லாம். அப்போ கூட்டிட்டு போகும்போது இதை வந்து பார்த்த உடனே பக்தனுக்காக பெருமாள் பார்த்த உடனே ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. என் பக்தன் வந்து யானை மேல உட்காந்துட்டு வரானா, இவ்வளவு பெருமையா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டாரு. அவர் மேல வந்து பூமாதேவியும் ஸ்ரீதேவியும் கூட்டிக்கிட்டு பெருமாள் வந்துட்டுறாரு. வந்துட்டு கருடன் விஷ்ணு சித்தர் கிட்ட வராங்க. உடனே நம்மளாம் என்ன பண்ணுவோம், எனக்கு காடே வந்துட்டாங்க, இது வேணும் அது வேணும்னு கேட்போம். அந்த விஷ்ணு சித்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி சேவித்திரு காப்பு அப்படின்னு பாடினவர் ஒரே ஒருத்தர் விஷ்ணு சித்தர் மட்டும்தான். ஏன் அப்படி பாடினாருன்னா, உலக அளந்த பெருமாளே, நீ வந்து இந்த பூமியே தாங்குற, ஆனாலும் நீ வந்து இவ்வளவு அழகா நம்ம வந்து ரெண்டு விஷயம் சொல்லுவோம். என்னன்னா, பெருமாளை வந்து நம்ம சிவபெருமானை வந்து அபிஷேக பிரியர்னு சொல்லுவோம், விஷ்ணு பகவானை வந்து அலங்கார பிரியர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நீ இவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணிட்டு பூதேவி ஸ்ரீதேவியோட நீ வந்து இப்படி வந்திருக்கே, உன்னை பார்த்தா ஏதாச்சும் கண்ணு பட்டுடும்ல, மற்றவங்களுக்கு கண்ணு பட போகுது, நீ எதுக்கு வந்த கீழே என்னை பாக்குறதுக்கு அப்படின்னு கொஸ்டினை கேட்டு அவருக்கு திருஷ்டி சுத்தி போடுறாங்களாம் பெரிய விஷ்ணு சித்தர்.
அதனால இதை பார்த்த பூமாதேவிக்கு ஒரே சந்தோஷம். இவருக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ணும், என்னுடைய என்னுடைய பக்தருக்கு நான் என்ன கைங்கரியம் பண்ணணும், நான் போய் பொறுக்கிறது தான் சரியான விஷயம் அப்படின்னுட்டு ஆண்டாள் அவதாரம் பண்றாங்க அப்படின்னு தேர்ட் ரீசன் சொல்றாங்க. ஓகேங்களா. இவர் எல்லாரும் எவ்வளவு விஷயம் கேட்டாலும் இவர் அவருக்கு திருஷ்டி சுத்தி போட்டுட்டு, நீனு வராத, நீ போ, நீனு இப்ப எதுக்கு பூமியில வந்தீங்க, இங்க கலியுகத்துல இருக்க எல்லார் கண்ணும் ஒரு கண்ணு போல இருக்காது, நீ இவ்வளவு அழகா வந்திருக்கே, உன்னை பார்த்தா திருஷ்டி பட்டுடும், இன்னும் நீ உலகத்தை எவ்வளவு வருஷ காலத்துக்கு நீ ஆளணும், நீங்க நல்லா இருந்தாதானே நாங்க நல்லா இருக்க முடியும், நம்ம ஒரு வாட்டி கூட நினைச்சதில்லை, எனக்கு நினைக்கும் ரொம்ப அழுக்கையே வந்துடுச்சு, இப்படி கூட பாசம் வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது இந்த ஃபீல் எனக்கு. அப்புறம் அப்படி சொல்லி அவங்களுக்கு ஒரு இது பண்ணி அனுப்பி விட்டாங்க. இந்த ஒரு உயர்ந்த ஸ்தானம் தரணும் அப்படின்னு பூமாதேவி நினைச்சதுனால பிறந்தாங்க. நான் 4 ரீசன் சொன்ன ஆண்டாள் பிறக்கிறதுக்கு. ஃபோர்த் ரீசன் என்னன்னா, இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் வராக பெருமாள் பூமியை மீட்டாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்போ பூமி தேவி கேக்குறாங்களாம் வராக பெருமாள் கிட்ட, நீங்க என்ன ஏன்னா உங்க வைஃப் தானே பூமி, சோ நீங்க என்ன காப்பாத்துனீங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா உங்க உங்க பரமாத்மாவை அடையணும்ட்டு எவ்வளவு ஜீவாத்மாக்கள் பூமியில இருக்காங்க. பூமியில திரும்ப திரும்ப மறுபடி பொருந்து இருக்கிறாங்க. இப்படி இந்த பூமி சுழற்சியில இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபியூ டிப்ஸ் தர மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப நான் இந்த கதையுள்ள இன்னொரு கதைக்கு வரேன். இது ஆக்சுவலி நான் வேற இடத்துல படிச்சது. அந்த கதை என்னன்னா, நம்ம அம்மாவுடைய அம்மாவுடைய யூட்ரஸ்ல ஊமா இருக்கும் போது நம்ம கிருஷ்ணர் கிட்ட பேசுவோமா, பரமாத்மா நம்ம கிட்ட பேசுவாராம், நம்ம ஜீவாத்மாவா இருக்கும். இப்போ 3 months 4 months அப்படின்னும் போது பேசுவோமா நம்ம. என்னை எதுக்கு கிருஷ்ணா திருப்பி பொறுக்க வச்ச பூமியில, எனக்கு இங்க பொறுக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, திருப்பி நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்ம எல்லாம் பியூரிஃபை ஆகி நம்ம வந்திருக்கோம். நீ திருப்பி பொறுக்கணும், நம்ம கர்மாக்கு ஏற்ற மாதிரி கிருஷ்ணர் நம்மளை பொறுக்க வைப்பாரு. நம்ம என்ன பண்ணுவோம், நீ பிறந்துட்ட மாதிரி நம்ம அப்ப ரொம்ப ஃபைட் பண்ணுவோமா கிருஷ்ணர் கிட்ட. கிருஷ்ணா நான் எதுக்கு கிருஷ்ணா பொறுக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு இந்த ஜென்மமே வேணாம், என்னை விட்டுடு கிருஷ்ணா அப்படின்னு. அதுக்கு கிருஷ்ணர் சொல்வாராம், நீ என்னுடைய சொத்து, நீ என்கிட்ட எப்பனாலும் நீ என்கிட்டதான் வரணும். நான் உனக்கு இப்ப இருக்கிற தெளிவு, நீ ஃபியூச்சர்ல நீ சாகும் போது நீ என்ன நினைக்கிறியான்றதுக்காண்டி உனக்கு ஒரு டெஸ்டுக்காக தான் நான் அனுப்புறேன். நீ செஞ்ச கர்மாவை கழிக்கணும், அதனாலதான் உன்னை அனுப்புறேன். நீ எப்பவுமே நான் நினைச்சுக்கிட்டு நீ என்னோட இதுல, அதனாலதான் நம்ம சொல்றது பிரெக்னன்சில இருக்கும் போதுல இருந்தே நம்ம நல்ல விஷயம் உபன்யாசம் கேட்கறதுல நம்ம நல்ல விஷயம் ஆண்டாளை பத்தி தெரிஞ்சுக்கிறது, கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, முருகரை பத்தி தெரிஞ்சுக்கிறது, நம்ம குழந்தை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது எல்லாமே இப்ப நம்ம ஏதோ ரிவர்சிபிள் ஆக போறது இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி போக முடியாது. பட் இனிமே நம்ம வீட்டுல யாரு இருந்தாலும் ஃபியூச்சர்ல அவங்க எல்லாருக்கும் நம்ம சொல்லுவோம். இனிமே நம்ம வீட்டுல யாரு இருந்தாலும் நம்ம ஆண்டாள் கதையை கேட்க சொல்லுவோம், கிருஷ்ணர் கதையை கேட்க சொல்லுவோம், முருகர் கதையை கேட்க சொல்லுவோம். இதெல்லாம் கேட்க சொல்லி நம்ம அப்ப அப்போ அதுங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, 7 months ஞாபகம் இருக்குமா. 7th month கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரா, ஏதோ கிருஷ்ணன் கிட்ட சண்டை போட்டே இருப்போமே நம்ம தான் பொறுக்கும் போது, என்னையும் பொறுக்க வச்சு நான் இருக்க மாட்டேன். அப்ப கிருஷ்ணர் சொல்வாராம், நீ ஃபியூச்சர்ல நீ இறக்கும் போது நீ நினைச்சுன்னா நீ என்கிட்ட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சான்ஸ் கொடுத்துட்டு போறாரு. நம்ம என்ன பண்றோம், 7th month நம்மளுக்கு ஒரு லேயர் மாதிரி நம்ம மேல ஃபார்ம் ஆகுமா. அந்த 7th லேயர்ல நம்ம ஃபுல்லா க்ளோஸ் பண்ணுமா. அப்ப நம்மளுக்கு ஃபுல்லா மறந்து போயிடுமா. 7th monthல இருந்தா நம்ம பேபியா இருக்கிறது மறந்துடுமா. 10th monthல நம்ம பிறந்துட்டு போறோம் 10th month முடிஞ்ச உடனே. ஸோ 7th month நம்மளுக்கு மறந்துடுது. அதனால நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. அதனாலதான் நம்ம பிரகலாதன் மாதிரி நம்ம நாரதர் பிரகலாதனுக்கு பூமியில வயிற்றுல இருக்கும் போதே எல்லாம் சொல்லிட்டு பிரகலாதனுக்கு அந்த ஞாபகம் இருந்தது தொட்டு அவங்க பிறக்கும் போது விஷ்ணு பக்தராகவே பிறந்தாங்க. ஸோ 7th monthக்கு அப்புறம் நம்மளுக்கு மறந்துடும். நீ பூமிக்கு வந்த உடனே நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எப்படி இருப்போம் அதுதான் நம்ம பசங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ அப்போ நம்மளுடைய காடோடைய திங்ஸ் பத்தி காட் பத்தி எல்லாத்தையும் சொல்ல 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 நம்மள அதுங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால ஜீவாத்மா பரமாத்மா போய் சேர்றதுக்கு ஒரு சீக்ரெட். ஓகேங்களா. இந்த ஒரு விஷயம். இப்போ நான் இந்த பாயிண்ட்க்கு வரேன். இது ஒரு சின்ன கதை அப்படின்னு நான் சொன்னேன். வராக பெருமாள் கிட்ட பூமாதேவி கேட்கறாங்க இல்லையா, இப்போ இந்த ஜீவாத்மாக்கள்ல எப்படி உங்களை சேரும், என்ன ஈஸியான டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்ட்டு சீக்ரெட்டா கேக்குறாங்க. இது யாருக்குமே தெரியாது, எதுலயும் சொல்லலையாது.
அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு பெருமாள் வாயாலே சொன்னது 2 விஷயம். என்னன்னா, அவன் வந்து இப்போ வந்து ஏஜ் ஆனாதானே முக்தி அடையணுன்றதுக்காண்டி நம்ம வந்து தவம் பண்றோம். அந்த காலத்துல தவம் பண்ணாங்க, அப்புறம் யாகம் பண்ணாங்க. அப்போ நம்மள இப்ப என்ன பண்றோம், 70 இயர்ஸ்க்கு மேல நம்ம வந்து கோவிலுக்கெல்லாம் போகலாம், அப்ப நம்ம ராமநாம ஜபிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு தான் அண்ணா நம்மளுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க, இதுதான் ஏஜ், இப்ப இருந்தே ராமநாம. நம்மளுக்கு வந்து தெரியல ராமநாமம் வந்து இப்ப இருந்தே ஜபிக்கணும். நம்மளுக்கு இப்ப வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்கு, நிறைய இடத்துக்கு போகணும் வரும், நம்மளுக்கு தெரியல. அதனால காட் சொல்றாரா, யார் ஒருத்தர் இளமை வயதிலேயே வந்து என்னை பத்தி நினைக்கிறாங்க. 2 விஷயம் சொல்றாங்க, பூமாலை பாமாலை அப்படின்னு சொல்றாங்க. பூமாலைனா ஒரு சின்ன ஒரு கார்டன் வந்து வச்சு நிறைய பூக்கள் எல்லாம் எடுத்து நார் தொடுத்து எனக்கு யாரு பூமாலையா போடுறாங்களோ அவங்களுக்கு நான் வந்து முக்தி தருவேன். எப்போ சின்ன வயசுல இருந்தே நம்ம செய்யணும். இனிமேலாவது நம்ம கிட்ஸுக்கு வந்து ஒரு பூ பறிச்சாங்கன்னா நீ எடுத்துன்னு போய் காட் கிட்ட வை அப்படின்னு சொல்லணும். அப்புறமா செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, யார் ஒருத்தர் என்னுடைய நாமஸ்கிருதம் செய்யறாங்களோ பாமாலைன்னு சொல்றாங்க. எப்ப பாரும் ராமா 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 கிருஷ்ணா 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 முருகா 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 அப்படி யார் ஒருத்தர் என்னை பத்தி சொல்றாங்களோ அவங்களுக்கு நான் வந்து மோட்சத்தை தருவேன் அப்படின்ட்டு பெருமாளே சொன்னதா பூமாதேவிக்கு சொல்லியிருக்காங்க. இது இவங்க 2 பேரோட முடிஞ்சு போச்சு. பூமாதேவி என்ன பண்றாங்க, நம்ம பசங்க தாய்க்கு எதனா ஒன்னா நம்ம கஷ்டப்படுவோம், பசங்க கஷ்டப்பட்ட தாய்க்கு இதுவா இருக்கும் இல்லையா. அதனால பூமாதேவி என்ன பண்றாங்க, நான் போயிட்டு பூமியில போய் பிறக்கிறேன், நான் போய் பிறந்து இந்த விஷயத்த பத்தி நான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ட்டு திருப்பாவையில 5வது பாசுரத்துல திருப்பாவையில சொல்லியிருக்காங்களாம். ஆண்டாள் அந்த பாசுரம் நீங்க படிச்சா தெரியும். இனிமே வந்து நம்ம திருப்பாவைனா மார்கழி மாசம் தான் படிக்கணும்னு இல்லாம நம்ம எப்பவுமே படிக்கணும். அதுக்கும் நிறைய சொல்றேன். மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை தூய துறைவனை ஆயர் குளத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குழல் விளக்கம் செய் தாமோதரரை தூயுமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீனில் தூசாக்கும் செப்பேலோ ரெம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. அந்த பாசுரத்துல நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது என்னன்னா, காடுக்கு நம்ம பூமாலை போடணும், பாமாலை அவரை பத்தி நம்ம பேசணும், அவரை பத்தி கேட்கணும். இப்படி கேட்டாக்கா கண்டிப்பா நீ போயிட்டு கிருஷ்ணரை போய் கடைசி காலத்துல போயிட்டு நீ பரமாத்மாவை போய் ரீச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம எல்லாம் நம்ம கிட்ஸுக்கு சொன்னாக்கா ஓகே, அட்வைஸ் எல்லாம் ஓகே மம்மி, யாரு இருக்காங்க எனக்கு யாரும் ரோல் மாடலை காமிங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா பசங்க. அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்றாங்க, அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாம நானே உங்களுக்கு எல்லாருக்கும் ரோல் மாடலா இருந்து நானே பண்றேன் அப்படின்றதுக்காண்டி பூமியில வந்து அவதாரம் பண்ணி ஆண்டாள் வந்து இதெல்லாம் சொல்றாங்க நம்மளுக்கு. திருப்பாவையில நான் திருப்பாவையெல்லாம் சும்மா படிச்சுட்டு இருந்தேன், மீனிங் கூட தெரியாம. இப்போ இதெல்லாம் படிக்க நான் மார்கழி மாசத்துக்குள்ளேயே நான் திருப்பாவை எல்லாத்துக்கும் மீனிங் சொல்லி உங்க எல்லாருக்கும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. இந்த 4 ரீசனுக்காண்டி ஆண்டாள் வந்து பிறக்குறாங்க. இப்போ ஆண்டாள் வந்து இப்ப வந்து பிறக்க போறாங்க. இப்போ இது முடிஞ்சது. இப்போ நம்ம வரோம். இப்போ ஆண்டாள் பிறக்க போறதுக்கு இன்னும் ஒரு 1.5 months இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வரோம் இந்த ஊருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டு பசங்களை பாட சொல்றேன் நானு. யார் ரெடியா இருக்கீங்க? மகாலட்சுமி ரெடியா இருக்கீங்களா? தீபலட்சுமி மேடம் உடைய பொண்ணு ரெடியா இருக்காங்களா? ஆர்த்தி ரெடியா இருக்கீங்களா? யார் ரெடியா இருக்கீங்களா? ஒரு பாட்டு பாடுங்க கிருஷ்ணர் பத்தி. அக்கா, நான் ஆழிமழை கண்ணா பாட